ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம உலகத்தில் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆக்சிஜனே இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும்? என்னைய கேட்டா புரியுது. இப்போ நான் சொல்ல வர்றதை இமேஜின் மட்டும் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நீங்கள் நைட் எப்பயும் போல் தூங்குறீங்க, ஆனால் காலைல கொஞ்சம் லேட்டாக எழுறீங்க. லேட்டாகனா ஒரு 8 மணிக்கு எழுறீங்க. நான் எப்பயுமே 8 மணிக்கு தான் எழுவேன் அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்க்குறேன். ஓகே, இப்போ கதைக்குள்ளே போயிடலாம். நீங்கள் காலையில் எழுந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வரீங்க. அப்போ வீட்டில் பால் இல்லை. ஸோ உங்களை கடைக்கு அனுப்புகிறாங்க. நீங்களும் வண்டி எடுத்துக்கிட்டு கடைக்கு போகிறீங்க. இப்போ தான் சம்பவமே ஸ்டார்ட். அதாவது நம்ம பூமியில் ஆக்சிஜன்ற ஒன்று இல்லாமல் போகுது. அப்படி இல்லைன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு மொத்தமாக ஆக்சிஜன் அழிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம். சரி, வாங்க போயிடலாம். முதல் விஷயமா என்ன நடக்கும்னா, உங்களை சுற்றி இருக்கிற பில்டிங் எல்லாமே கொலாப்ஸ் ஆகி விழுந்துடும். எப்படிரா? சொல்கிறேன். நம்ம பில்டிங்ஸை கட்டுறதுக்கு எப்பயுமே சிமெண்ட் யூஸ் பண்ணுவோம். அந்த சிமெண்ட்டு ஆக்சிஜனோடைய ஹெல்ப்பு கூட சேர்ந்து தான் அந்த பில்டிங்கை ஸ்ட்ராங்காக வச்சுருக்கு. அப்படி ஆக்சிஜனே இல்லாத போது சிமெண்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. அதனால் மொத்த பில்டிங் கீழே ஊந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்க? வந்து ஓடணும். வண்டி தான் வச்சுருக்கீங்களா, அதனால் வண்டி ஓட்டலான்னு பார்க்குறீங்க. ஆனால் வண்டி ஓடலை. எப்படிடா? அதையும் சொல்கிறேன். நம்ம வண்டியில் ஃபியூவல் யூஸ் பண்ணுறோம். ஆக்சிஜனே இல்லைன்னா நெருப்பும் எரியாதுல்ல. வண்டியில் எங்கே நெருப்பு இருக்குன்னு கேட்டுற போகிறீங்க. அப்படியே எல்லா வண்டியும் நின்றுடுச்சு, டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இறங்கி நடந்து ஓடி தான் ஆகணும். ஆனால் 4 அடி தான் எடுத்து வைக்கிறீங்க, அதுக்குள்ளே வேர்த்து ஊற்றுது, தண்ணி தாங்க எடுக்குது. இது எப்படிரா? ஏன்னா நம்ம சூரியனுடைய வெளிச்சம் ரொம்ப பிரைட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்க இடம் ஃபுல்லாக அப்படியே சும்மா கொதிக்குது. ஏன்னா நம்மளை சூரியன்கிட்டேருந்து காப்பாற்றுறதே ஓசோன் லேயர் தான், தெரியுமில்ல? அந்த ஓசோன் லேயர் ஆக்சிஜனால் தான் ஆச்சு ஃபுல்லாக. அந்த ஓசோன் லேயரே இல்லைன்னா சூரிய வெளிச்சம் டைரெக்டாக படும். அதனால தான் வேர்க்குது. ஸோ இப்போ உங்களுக்கு வேர்க்குது, பக்கத்தில் ஆறு இருக்குது. அப்போ என்ன பண்ணால் குதிச்சிட வேண்டியதுதான். ஸோ குதிக்கலான்னு எட்டி தான் பார்க்குறீங்க, தண்ணியே இல்லை. ஏன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இதோடு நம்ம முடிச்சுக்கலாம். ஏன்னா இன்னும் நிறைய நடக்கும். ஆனால் அதெல்லாம் பார்க்கறதுக்கு நீங்கள் இருக்க மாட்டீங்கல்ல. ஸோ புரிஞ்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், புரியாதவங்க திரும்ப பாருங்கள். திரும்பி பார்த்து புரிஞ்சுக்கின்னு திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.